பேசாத, வெற்றி சொல்றதுக்கு வாகை சொல்றதுக்கு ஓட்டு போட்டவங்க இவங்க தான்ப்பா, நீ பாடி பேசுற நிலை உண்மை தானே? நீங்க தானே நீதிபதி, நீங்க போட்டு அங்கே அனுப்புறதுல நாங்கள் போக முடியும். ஆக ஒரு மக்களை நேசிப்பவர்கள், மக்களுக்கு நீங்கள் ஓட்டு போற நீதிபதிகளுக்கு நாங்கள் சரியாக நடக்கிறோம் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம். அவர்கள் விரும்புகிற கட்சியில் நாம் இருந்தால் மரியாதை, அது இல்லாமல் ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி மணிக்குண்டிலோ அல்லது இந்த நாகநகர் மேடையில ஏதாவது பேசினா ஒன்றும் விளங்காது. கமலஹாசன் ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு, சூப்பர் கருத்து சொல்லியிருக்காரு. ஏங்க உங்களுக்கு கூட்டம் பிரமாதமாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் போய் இவர்கிட்ட போய் சேர்ந்துட்டீங்களே ஸ்டாலின் சேர்ந்தது ஒரு புனிதமானது, என்னுடைய வாழ்க்கையில் பொன்னானதாக கருதுகிறேன். கூட்டம் கூடுவதை பற்றி யாரும் நம்பாதீர்கள். நீ உங்களுக்கு மட்டும் சொல்றீங்களா? எல்லா நடிகர்களுக்கும் சொல்றாங்க, நம்பாதீங்க. கூட்டம் போடுறவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். அது எந்த அளவுக்கு உண்மை என்பது போக போக தெரியும். நம்ம ஐயா பாடுறாருல, யாரு பாமக தலைவர் ஐயா ராமதாஸ் ஐயா டாக்டர், எது கேட்டாலும் போக போக தெரிகிறார். அவர் பிடிச்ச பாட்டு போல அந்த காலத்தில். இது போக போக தெரியும். எம்ஜிஆராக எல்லாரும் ஆயிட முடியாது. ஒரே ஒரு எம்ஜிஆர், சிவாஜியை விட நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? அவர் கட்சி ஆரம்பிச்சார், ஒண்ணுமே முடியலையே. எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு பெரிய தானே தலைவன். சிவாஜி மாதிரி நடிக்கிறதுக்கு ஒருத்தர் உலகத்தில் கிடையாது. மர்லின் பிராண்டோட அவருக்கு ஈக்குவல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மகானும் ஐயா கட்சி வேணான்ட்டு ஜானகி அம்மாட்ட ஒப்படைச்சு போயிட்டார். விஜயகாந்த் ஐயா சாதாரண அவர் எவ்வளவு பெரிய கட்சி நடத்தினார். அதாவது ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஒரு சூழ்நிலைகள். ஒரு மனிதன் நல்லவன் என்று எந்த நடிகர் பெயர் எடுக்கிறாரோ, ஏழைகளை காப்பவர், மக்களை நேசிப்பவர், பெண்களை பாதுகாக்கிறவர் என்று யார் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய இயக்கம் 100 ஆண்டு காலத்துக்கு அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது. அதற்கு உதாரணம் அதிமுக. எம்ஜிஆருடைய ரசிகர்கள் தானே பண்ணுவான். எம்ஜிஆர் பிடிக்காத யாராவது இருக்கீங்களா? அதுக்கு பின்னால் அம்மா வந்தாங்க, புரட்சி தலைவி ஏற்றுக்கிட்டோம். இப்போ அதுக்கு பின்னால் ஒற்றை மனிதனாக பொதுச் செயலாளராக புரட்சி தமிழர் எடப்பாடி வந்திருக்கிறார். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் சாதாரணமாக இருக்கிறவர். கீழே கிளைக்கழகத்திலிருந்து அத்தனை பதவியும் பார்த்தனால தான் இன்னைக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறாரு. மேலே இருக்கிற நாங்கெல்லாம் கிறுக்கைங்களா, லூசுகளா? எடப்பாடியை போய் ஆதரிக்கிறதுக்கு பக்கத்து ஊருக்காரதுக்கான இன்னொருத்தர் போய் நாங்கள் ஏன் ஆதரிக்க கூடாது? அவர்களிடம் நேர்மை இல்லை, அவரிடம் பொறுப்புகளை கொடுத்து பார்த்தோம். சர்வாதிகாரத்தின் மொத்த உருவமாக அவர்கள் இருந்த காரணத்தினாலே ஜனநாயகத்தின் பாதுகாவலராக இருக்கின்ற திரு எடப்பாடியார் அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.